ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யம்மி அண்ட் ஃபேஷன் ஜோன். இன்றைக்கி நம்ம சேனலில் அல்-ஃபஹம் சிக்கன் ஃபாயில் ஷீட்டில் ரேப் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க செய்யலாம். இப்போ நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்காக பிரியாணி இலை 1, பட்டை 1, ஏலக்காய் 2, அப்புறம் கிராம்பு 1, அப்புறம் கொஞ்சம் தனியா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஜீரகம் 1 ஸ்பூன், அப்புறம் காஞ்ச மிளகா 5 to 6 உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு பவுட்ரு பண்ணணும். இப்போ எள்ளு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை ஆற விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணலாம். ஒரு முழு பூண்டை உரித்து எடுத்துக்கோங்க. இஞ்சி அதை விட ஒரு பங்கு கம்மி, 1 வெங்காயம், 1 தக்காளி, இது எல்லாமே சேர்த்து ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இப்போது அந்த ட்ரை ரோஸ்ட்டை வந்து பவுட்ரு பண்ண போகிறோம். நல்லா ஃபைன் பவுடர் ஆனதுக்கப்புறமா அந்த பேஸ்ட்டில் இந்த பவுடரை ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு லெமன் ஒரு 1/2 லெமன் எடுத்துக்கலாம். அப்புறம் காரம் கம்மியாக இருந்ததுன்னா மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி டேஸ்ட்டு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு இன்னும் கொஞ்சம் சேர்த்து நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஸ்டஃப் பண்ணி உள்ளே வச்சதுக்கப்புறமா டேஸ்ட் பார்க்க முடியாது. அதனால் ஃபஸ்ட்டே நீங்கள் பார்த்துட்டு அப்புறமா சிக்கனில் அப்ளை பண்ணிக்கலாம். முழு கோழின்றதுனால நம்ம அந்த கீத்து வந்து நல்லா போன்ஸ் வரைக்குமே நல்லா டீப்பாக கீத்து போட்டுக்கணும். உள்ளே வெளியே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மசாலா நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 an hourலேருந்து 45 minutes வரைக்கும் நல்லா மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதுக்கு ஆயில், தயிர் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா வெங்காய தக்காளியிலே சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ நம்ம கங்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு தந்தூரி சிக்கன்லேயே வந்துட்டு உங்களுக்கு கங்கு நான் எப்படி ரெடி பண்ணுறேன்றது ஃபுல்லாக டீட்டெயிலாக காமிச்சிருந்தேன். இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாக காமிச்சிடுறேன். இந்த கங்கு வந்து ஓரளவுக்கு நெருப்பு பிடிச்சதுக்கப்புறமா இதை நம்ம கிரில் பக்கெட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம ஓரளவுக்கு நெருப்பு பிடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி பற்ற வச்சோன்னா சீக்கிரமாக உங்களுக்கு நெருப்பு பிடிச்சிக்கும். அந்த சிக்கன் மேரினேட் பண்ணுற டைம்குள்ளே இதுவும் கங்கும் நல்லா ரெடி ஆகிடும். ஒரு 1/2 an hourல இதுவும் ரெடி ஆகிடும், அதுவும் நல்லா ஊறி இருக்கும். இப்போ நம்ம ஒரு அலுமினியம் ஃபாயில் ஷீட்டில் போட்டு ரேப் பண்ணிக்கலாம். ஷீட் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கிறதுனால கிழிஞ்சிரும், பார்த்து ரேப் பண்ணுங்க. அந்த சிக்கன் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நல்லா ரேப் பண்ணிவிட்டு ஒரு இரும்பு கம்பி வச்சு நல்லா டைட்டாக கட்டிக்கலாம். சிக்கன் கொஞ்சம் கூட வெளியே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு ஷீட் போட்டு நல்லா ரேப் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. அந்த கங்கு வந்து நம்ம 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். பாதி கங்கு கீழே இருக்கணும், சிக்கன் நடுவில் போட்டு மீதி கங்கு மேலே போட்டு அந்த பக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிடணும். நீங்கள் அப்பப்போ கீழே இருந்து ஊதிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் நல்லா வெந்துடும். ஒரு 15 minutesக்கு அப்புறமா அந்த சிக்கனை நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அந்த கங்கெல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டு அந்த சிக்கனை திருப்பி போட்டுட்டு மறுபடியும் அதே கங்கு மேலே போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோன்னா நம்ம சிக்கன் ரெடி ஆகிடும். இப்போ 15 minutesக்கு அப்புறமா நம்ம சிக்கன் எடுத்துடலாம். நம்ம சிக்கன் ரெடி. வாங்க சாப்பிடலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன் என்ன கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.